அப்போது அருளணி பொருளணி அப்படின்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு பாயிண்டாக கிரகங்களில் வந்து ஒன்றுக்கு ஒன்று பகையாகும். அப்படி வரும்போது காலபுருஷனுக்கு ஃபஸ்ட்டு கிரகம் வந்து செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு அணி. அதே மாதிரி காலபுருஷனுக்கு வந்து நேர் எதிர்பாவம் சுக்கிரன், அவர் ஒரு அணி. அவ்வளோதான். அப்போது செவ்வாய் ஒரு அணியில் இருப்பார், சுக்கிரன் ஒரு அணியில் இருப்பார். இப்போது கிரகங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு இவங்க ஒரு அணி. சூரியன் அதாவது ஒன்றும் இல்லை, செவ்வாயோட திரிகோணங்கள் அந்தந்த இடத்துக்கு திரிகோணங்கள் அப்படி போட்டுருங்க. செவ்வாய்க்கு திரிகோணங்கள், சிம்ம ராசிக்கு திரிகோணங்கள், தனுசு ராசிக்கு திரிகோணங்கள், மீன ராசிக்கு திரிகோணங்கள், குருவோட லக்னத்துக்கு திரிகோணங்கள்லாம் ஒரு குரு. குரு செவ்வாய் திரிகோணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடகம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ மீன ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் கடகம் வந்துடும். அப்போ கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். அப்போ சந்திரன் வந்து இந்த குரூப்பில் வந்துடுவார். அதே மாதிரி சுக்கிரன், புதன், சனி இவங்க ஒரு குரு. இப்போ சுக்கராச்சாரியார் தேவகுரு, அசுரகுரு அப்படின்னு ரெண்டு கணக்கு இருக்கு. தேவகுரு வந்து பிரகஸ்பதி, அசுரகுரு வந்து சுக்கராச்சாரியார். அப்போ இந்த ரெண்டு குரூப்பு பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதில் அருளணி பொருளணி அப்படின்னு சொல்ல போனால் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் உள்ளவர்களா அருள் உள்ளவர்களான்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அருள் உள்ளவர்கள். தேவகுரு எது போதிப்பார்? நல்லது கெட்டது, நல்லது கெட்டது சொல்லுவார். ஒரு அறவழியில் அறத்தினுடைய அடிப்படையில் போகணும் அப்படின்வார். ஸோ அதனால் இது வந்து அருளணியாக கற்றுக்கொடுங்க. பொருளணியாக வந்து சுக்கிரன், சனி, புதன் இவங்கெல்லாம் வந்து பொருளணியாக கற்றுக்கொடுக்கிறது. இல்லை சந்திரன் வந்து பொருளணியாக ஏன் சேர்க்கறதில்ல அப்படின்னா இந்த அருளணியோட தான் லிங்க் அதிகமாக இருக்கே தவிர பொருளணிக்கிட்ட அவர் இல்லை. மெயினாக பொருளணியோட சுக்கிரனுக்கு சந்திரன் பகையாகிறாரு, புதனுக்கு பகையாகிறாரு, சனிக்கும் பகையாகிறாரு. அப்போ அதனால் வந்து அவர் வந்து அதில் சேரலை கரெக்டாக. அப்போ வந்து பொருள் அருளணியிலே சேர்ந்துக்கிறார். இது வந்து ஒரு குரூப். அப்போது இந்த ஜாதகருக்கு வந்து அருளணி பொருளணி அப்படின்னு. இப்போது உதாரணத்திற்கு வந்து இது வந்து பேசிக் வெரி வெரி பேசிக். இது ரெண்டு கொஞ்சம் ட்ரைவ் பண்ணணும். எப்படி ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மேஷ லக்னத்திற்கு சூரிய தசை, குரு தசை இதெல்லாம் வந்து அருளை கொடுக்கக்கூடிய தசைகள். இதே வந்து சுக்கிர தசை, புதன் தசை, சனி தசையில் பொருளை கொடுக்கக்கூடிய தசைகள். அப்போது மேஷ லக்னத்திற்கு சனி தசை நடந்தாலோ, சுக்கிர தசை நடந்தாலோ, புதன் தசை நடந்தாலோ பொருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அருள் என்கின்ற ஒரு உயிர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் ரிலேஷன்ஷிப், அந்த உயிர் ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. உயிர் ரிலேஷன்ஷிப் வந்து நிச்சயமாக பாதிக்கப்படும். ஒரு பிரிவு ஏற்படும். அப்போ சகோதர வழியில், அம்மா வழியில், அப்பா வழியில், இல்லை மனைவி வழியில், ஏதோ ஒரு வழியில் சண்டையும் பிரிவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்போ? புதன் தசை, சுக்கிர தசை, சனி தசை நடக்கும் காலங்களிலே. ஆனால் இதே ரிஷப லக்னமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுக்கிர தசை, சனி தசை, புதன் தசையெல்லாம் அருள் வழியாக மாறுகிறது ஆட்டோமேட்டிக்காக. அப்போ பொருள் வழியாக இருக்கக்கூடியது இந்த தசைங்க. அப்போ வயசு வெர்சாவாக மாறும். இதுதான். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ உதாரணத்திற்கு வந்து ரிஷப லக்னத்திற்கு குரு வந்து 8ஆம் இடத்திலிருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா என்ன பண்ணுவார்? குரு 8ஆம் இடத்திலிருந்து தசை நடத்துகிறார் அப்படின்னா என்ன பண்ணுவார்? அப்போ ரிஷப லக்னத்திற்கு குரு வந்து பொருளணி. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ பொருளை டிஸ்டர்ப் பண்ணிடுவார்.
உயிர் சேதங்களையோ எதையுமே கொடுக்க மாட்டார் கண்டிப்பா. இப்படியாக ஒன்று மைசி வயசாக பிரிச்சுக்கணும். ஓகே சார். பட் இதுல இருந்து கொஞ்சம் அப்பப்போ டீவியேஷனும் கொஞ்சம் 1-2 இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே. இப்போ உதாரணத்துக்கு வந்து மேஷ லக்னம் இருக்குன்னு வச்சுங்க, சனி தசை நடக்குது. அப்போ வந்து என்னன்னா பொருள் அணியோட தசை நடக்குது. அப்போ பொருள் அணிக்குரிய வாய்ப்புகள் வந்து மேஷ லக்னத்துக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. பாதகாதிபதியாச்சே கொடுக்க மாட்டானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா பண வசதியை கொடுத்துருவார். ஆனால் உறவுகளை பிரித்து விடுவார். உறவுகள் கிட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்துருவார், ப்ராப்ளத்தை கொடுத்துருவார் கண்டிப்பா. ஸோ அதில் டிஸ்டர்ப் பண்ணிடுவார். இப்படியாகத்தான் வரும். அதாவது அந்த பொருள் அணி வந்து அருள் அணியில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம உறவினர்கள் ஈவன் நமக்கே உடல் ரீதியான பிரச்சனையை கொடுத்துருவாங்க. சரி, ஓகேவா சார்? ஓகே சார். இது அப்பப்போ வச்சு பார்க்கணும். இது வந்து ஜெனரல் ரூல்ஸ் தான். இது ஜெனரல் ரூல்ஸ் தானே தவிர வேற ஆர்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கொஞ்சம் அப்பப்போ நம்ம லைட்டாக மாற்றிக்கலாம். இதை இருக்கிற இடத்த வச்சு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இருக்கிறது பார்க்கறது, சேர்க்கிறது அதை வச்சு மாறும் லைட்டாக. உங்களை நேரா பார்க்கும்போது உங்களுக்கு அருளணி ஞாபகம் தான் வருது, பொருளணி ஞாபகம் வர மாட்டேங்குது. இல்லை, என்னுடைய லக்னம் அருளணியில தான் இருக்கு. ஆமா, அதனால தான் அப்படி தெரியும். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே சார். நன்றி, வணக்கம். உங்களை ஆஸ்ட்ரோ பாலா. சார்.